நமஸ்காரம். சேக்ரெட் சனாதனா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணினேன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம போட்ட 8 எபிசோடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு வேணாலும் கண்டினியூட்டி பார்க்கலாம். உங்களுடைய அபிப்பிராயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய யூடியூப்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்ம பிரயாகையை முடித்து விட்டு காசிக்கு வரதை பற்றி பேசியிருந்தோம். காசியில் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தின் பேரிலும் நான் போயிட்டு வந்த அந்த அனுபவங்கள் என்னுடைய ஞாபக சக்தி இதில் தான் நான் சொல்கிறேன். இதில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் விஷயம் தெரிஞ்ச பெரியவா யாராக இருந்தாலும் அதை மன்னிச்சுக்கணும். அதே போல் போயிட்டு வரக்கூடிய யாத்திரையாளுக்கு தான் சந்தேகம் இருந்தால் அவளும் சாஸ்திரிகள்கிட்ட மேற்கொண்ட சந்தேகங்களை திருத்துக்க முடியும் கேட்டுக்கிறேன். இதில் என்ன குற்றம் இருந்தாலும் என்னை மன்னிக்க முடியும் கேட்டுக்கிறேன். காசிக்கு நம்ம போகும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் முதல் நாளைக்கு அங்கே போகிறோன்னே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பிரயாகி கிளம்பினோடனே எனக்கு சாஸ்திரிகிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள்லாம் காசிக்கு வரோம், மேற்கொண்டு ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு தங்குற ஏற்பாடு சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் நடக்கும். நீங்கள் அங்கே போய் சேர்ந்து முதல் நாளுக்கு கங்கையில் போய் குளிக்கணும். நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் எத்தனை நாள் அங்கே தங்குறோம் அத்தனை நாளும் கங்கையில் குளித்தா விசேஷம். அதனால் முதல் நாள் கங்கையில் குளிச்சுட்டு வந்தேன்னா அன்றைக்கி சாஸ்திரிகளத்திலே உட்காந்து சாஸ்திரிகள் வீட்டில் மகா சங்கல்பம், காசி மகா சங்கல்பம் அது பண்ணுவேன். அதை பண்ணி முடித்த அப்புறமா எல்லோரும் போட்டில் ஏறி மணிகர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுக்கு போகணும். பக்கத்துலேயே சக்கர தீர்த்தம் இருக்குது. இதை ஒட்டி ஒரு புராண கதை உண்டு. மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணார், அவர் சக்கரத்தால் ஒரு குளத்தை உருவாக்கி அங்கே அவர் தபஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதை பார்த்து சிவபெருமானே ஆச்சரியப்பட்டார். அவர் தபஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கடினமான அந்த தபஸை பார்த்து ஆச்சரியப்பட்டார். திரும்பும்போது அவர் காதில் இருந்த குண்டலம் கண்டு அந்த இடத்த விழுந்ததாம். அதனால தான் அதுக்கு பேர் மணிகர்ணிகான்னு சொல்கிறார். பக்கத்தில் சக்கர தீர்த்தம். ஆகவே போட்டில் போய் இந்த இடத்துக்கு போயிட்டு மணிகர்ணிகாவில் குளிக்கிறதுக்கு முன்னாடி சக்கர தீர்த்தத்துக்கு போய் அங்கே ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறமா மணிகர்ணிகாவில் வந்து ஒரு ஸ்நானம் பண்ணணும். தம்பதியாக இருந்தால் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு ஒன்றா முங்கி எழுந்திருக்கணும். கங்கையை நினச்சிட்டு மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு மணிகர்ணிகாவில் குளிச்சுட்டு திரும்பி வர வேண்டியது. அன்று நீங்கள் வரும்போது பகலாயிடும். ஆகவே அன்று உணவுக்கு பிறகு சாயந்தரமாக நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டேன்னா, இது அதுக்கு முன்னாடி மணிகர்ணிகாவில் முடித்த உடனே பக்கத்துலேயே பிந்து மாதவர் கோயில் இருக்குது. ஒரு சில படிகள் ஏறுபடியாக இருக்கும். யாரால் முடியுமோ மேலே போய் பிந்து மாதவரை தரிசனம் பண்ணணும். எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் பிந்து மாதவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு மதியம் ஆகிடும். அதுக்கு பிறகு சாயந்தரமாக நீங்கள் என்ன செய்யலான்னா ஊர் கோயிலுக்கு செல்லலாம். முதலில் பார்க்க வேண்டியது துண்டி விநாயகர், பிறகு பார்க்க வேண்டியது காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர் கோயிலில் சப்தரிஷி பூஜைன்னு நடக்கும். ரொம்ப விசேஷமான பூஜை. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜனங்கள் கூடியிருப்பா. டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம். முடிஞ்சால் அதையும் பார்க்கணும். அப்புறம் காசி விசாலட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னபூரியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு டைம் சரியாக போயிடும். அன்றைய பொழுது அது முடிஞ்சிடும். ஆகவே அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா திருப்பியும் கங்கையில் குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன்னா சாஸ்திரி வீட்டில் ஹோம சிரார்த்தம் பண்ணணும். ஹோம சிரார்த்தம் பண்ணும்போது முடியும் போது அந்தணர்களுக்கு உணவளிக்க வேண்டியது அவசியம். அது நம்ம செலவாகவே நம்ம சொன்னால் சாஸ்திரிகள் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுவார். அவளுக்கும் சாப்பாடை போட்டு அன்றைக்கி சிரார்த்தத்தை முடித்த பிற்பாடு அன்று பகல் பொழுது உங்களுக்கு சரியாக போயிடும். அன்றைக்கி சாயந்தரமாக நீங்கள் திருப்பியும் காலபைரவர் கோயிலுக்கு போகலாம். அங்கே இருக்க சங்கட மோட்ச அனுமான் அந்த கோயிலுக்கு போகலாம். 2 கோயிலுக்கு போயிட்டு வரலாம். துர்கா கோயில் இருக்குது, துர்கா கோயிலுக்கு போகலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் காசி. பைரவர் கோயிலுக்கு போனேன்னா அங்கே உள்ளுக்குள்ளே கருப்பு கயிறெல்லாம் உள்ளே விற்பா. அதை வாங்கி சாமி சன்னதியில் வாங்கி கையில் கட்டினா ரட்ச மாதிரி கட்டிக்கணும். அதை இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக அன்றைக்கி சாயந்தரத்தில் தச அஸ்வமேத் அந்த காட்டில் ஹார்த்தி நடக்கும். அந்த ஹார்த்தி உலக பிரசித்தம். அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஜனங்கள் கூடி நிற்பா. ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சாயந்தரம் ஒரு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது கேட்டுட்டு அந்த டயத்துக்குள்ளே கோயில் தரிசனங்களை முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்துட்டேன்னா நீங்கள் அங்கே அந்த ஹார்த்தியை பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான இடம். அதுக்கு அடுத்தபடியாக அன்றைக்கி பொழுது உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டேன்னா கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு பஞ்ச தீர்த்த சிராத்தம்னு சொல்லி கிளம்பணும்.
பஞ்ச தீர்த்த சிராந்தம் செய்யறதுக்கு போட்டில் தான் போகணும். நம்மளே போட்டில் உட்காந்து ஹவிஸை தயார் பண்ணி, சாஸ்திரிகளோ பண்டாவோ யார் கூட இருக்காளோ அவங்க சொல்கிறபடி பிண்டங்களை தயார் பண்ணி பித்ருக்களுக்கு சமர்ப்பித்து ஒவ்வொரு கட்டத்திலும் 5 கட்டங்கள் அப்படி நம்ம பண்ணணும். 5 முக்கியமான கட்டங்கள் இருக்குன்னா, அசி, அடுத்தபடியாக தச அஸ்வமேத் காட், அடுத்தபடியாக பஞ்சகங்கா காட், அப்புறமா ஸ்ரீ ஆதிகேஷவா என்ற சொல்கிற வருணா காட், கடைசியில் மணிகர்ணிகா காட். இந்த 5 காட் இருக்குது. இந்த 5 காட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்தையும் பிண்டங்கள் தயார் பண்ணி பித்தர்கள் சமர்ப்பித்து விட்டு அதை கங்கையில் சேர்க்கணும். அந்த படித்துறை இறங்கி குளிக்கணும். தம்பதி சமேதராக குளிக்கணும். திருப்பியும் போட்டில் ஏறணும். திருப்பியும் பிண்டங்கள் தயார் பண்ணணும். இதே மாதிரி 5 முறை செய்து கடைசியாக மணிகர்ணியான குளிச்சுட்டா அன்றைக்கி செய்ய வேண்டிய தீர்த்தஸ்தானம் தான் முடிகிறது. அந்த பண்டாவுக்கு தட்சணை கொடுக்கணும். அங்கே முடிஞ்ச பிற்பாடு கங்கைக்கு ஒரு பூஜை பண்ணணும். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் அந்த கங்கா மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக ஒரு பூஜையை செய்யணும். தம்பதிகள் சேர்ந்து பூ போட்டு கங்கைக்கு பூஜை பண்ணால் விசேஷம். அதையும் முடிச்சுட்டு வந்தேன்னா அன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் கயாவுக்கு புறப்படலாம். உங்களுக்கு முக்கியமாக மொதல் 2-3 நாள் செய்யக்கூடிய வேலைகள் முடிஞ்சதுனால ஈவினிங்குள்ளே கயாவுக்கு புறப்படலாம். ஆனால் அது கூட என்ன பண்ணணும், பிரயாகையிலேருந்து கொண்டு வந்துட்டு பாருங்க கங்கா தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேக் பண்ணிக்கணும். அது பக்கத்துக்குள்ள சில கடைகள் இருக்குது. அந்த கடைகளுக்கு போனீங்கன்னா அவங்களே பாத்திரங்கள்லாம் விற்பா. செப்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரம்லாம் விற்பா. உங்களுக்கு என்னென்ன பாத்திரங்கள் வேணுமோ செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் சொல்லக்கூடிய தீர்த்தங்களெல்லாம் அந்த பாத்திரங்களை ஊற்றி அவன் சீல் பண்ணி கொடுப்பான். உங்களோட கேன் பேரில் அவன் பேரை எழுதி வைப்பான். எத்தனை பாத்திரங்கள் சொல்லணும் அத்தனை பாத்திரங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு மீதி தீர்த்தஞ்சு உங்கள்கிட்டயே கொடுத்துருவான். நீங்கள் கயா போய்ட்டு திரும்பி வரத்துக்குள்ள அது ரெடியாக இருக்கும். போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கு அதுவும் ரெடியாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அவ்வளவா தனிப்பட்ட ஒரு சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இந்த காசி க்ஷேத்திரத்தில் உங்களுடைய கர்மாக்களை செய்கிறது ரொம்ப விசேஷம். பல பேர் குரூப்பாக போய் கூட பண்ணுறா. அவ்வாவோட வசதியை பொறுத்தது. ஏன்னா அங்கே போகும்போது ஒரு சாஸ்திரி இருப்பார். அவர் ஒரு மூலையில் சொல்லுவார், இன்னொரு மூலையில் காதில் சில பேர் கேட்கவும் கேட்காது. இது மாதிரி சில சௌகரியங்கள் அசௌகரியங்கள் இருக்குது. நம்ம பிரத்யேகமாக அது பிரமாதமாக செய்யணும்னு நினச்சா தனிப்பட்ட வாத்தியாரம் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம கயா போயிட்டு வந்துட்டு திருப்பி காசில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அதை நான் உங்களுக்கு கயா போயிட்டு வந்தப்புறம் சொல்கிறேன். இப்போது காசி யாத்திரை ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க. கங்காவுக்கு நமஸ்தே, காசி விஸ்வநாதன் நமஸ்தே, அன்னபூரி நமஸ்தே, எல்லாரும் நமஸ்தே, காசி விசாலாட்சிக்கு நமஸ்தே, கால பைரவுக்கு நமஸ்தே, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே.